பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சொல்லித்தான். ஏன்னா திருக்கணித பிரகாரம் போன வருடமே முடிந்தது. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருடம் வருகிறது. வாக்கிய பஞ்சாங்கம் தேவர்களுக்கும் தேவகாரியங்களுக்கும் தெய்வ காரியங்களுக்கும் நம்ம கணக்கெடுத்து அதன் பிரகாரம் தான் வழிபாடு வழிமுறைகள் செய்யும் காரணத்தினால் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மாறும் சனி பகவான் பெயர்ச்சி கடகம் ராசிக்கு எப்படி இருக்கிறது, கடகம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு தான் பாக்குறேன். ஏன்னா வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 சனி பகவானுடைய பயிற்சி வருது. அது பாத்தீங்கன்னா நமக்கு திருநள்ளாறுலையும் குச்சனூர்லையும் நல்ல ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அங்க போய் கும்பிடுறவங்க தாராளமா கும்பிடலாம், இல்ல வீட்டுல இருந்து மனதார கும்பிடலாம். அப்படி கும்பிடுறப்போ அவங்களுக்கு அந்த இறைவனுடைய அருள் கிடைக்கும். அப்போ இந்த கடகம் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் 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 மகா கணபதே நமக. நவகோள்கள் நத்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதை ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும் என்று சொல்லி கடகம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா ராசிக்கு அவர் 9ஆம் இடத்தில் போய் இருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில போய் நமக்கு சனி பகவான் இருந்து அந்த ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கிறார். ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கிறார். ரிஷப ராசியை பார்க்கிறார் 3ஆம் பார்வையா. அதே மாதிரி 7ஆம் பார்வையா ராசிக்கு 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அதே மாதிரி 10ஆம் பார்வையா ராசிக்கு 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்போ சனி பகவானுடைய பார்வை 11, 3, 6 அப்படின்னு வருது. அப்போ செய்யும் தொழிலால் ஒரு லாபம் சிலருக்கும், செய்யும் தொழிலை விட்டு வருவது சிலரும் செய்வார்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம், பெயர் மாற்றம், அதே மாதிரி வீடு மாற்றம், வண்டி வாகனங்கள் மாற்றம், அந்த மாதிரி பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அவர்களுக்கு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு பாத்தீங்கன்னா வேலை பளு அதிகமா இருந்து அதனால இடம் மாறுவாங்க. ஒரு சிலருக்கு செய்யற வேலை எல்லாத்துக்கும் பிடிச்சி போய் ப்ரமோஷன் சொல்லி இடம் மாத்துவாங்க. எதிர்பார்க்கக்கூடிய செயல்களை செயல்படுத்தக்கூடிய வருடமாக இனி வரும் வருடங்கள் அவர்களுக்கு அமையும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும் இடம் 9ஆம் இடம், அவர் பார்க்கும் இடம் 3ஆம் இடம். 9லிருந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே போல தனது 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால இந்த 6ங்கிறது தொழில், ஆரோக்கியம், சத்ரு, இதுல எல்லாத்திலுமே பிரச்சனைகள் நேரிட தொடங்கும். பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை போக்க அதற்குண்டான உதவிகளும் கிடைக்கும். ரெண்டுமே நடக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையா பார்க்கிறார். அதனால மனைவியினால சில பிரச்சனைகள், வழக்குகள், பிரிவுகள், குடும்பத்துல சில பிரச்சனைகள், மனைவி வீட்டு வழியில பிரச்சனை, கணவன் வீட்டு வழியில பிரச்சனை, அந்த மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாத்தி மாத்தி வரக்கூடிய பிரச்சனை எல்லாருக்குமே இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வருடமாக இருக்கிறது. அதுல நம்ம ஜாக்கிரதையா அவங்க சுய ஜாதக பிரகாரம் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரநாதன் எப்படி இருக்கிறார், பலமாக இருக்கிறார்களா, அந்த பலமான கிரகங்களை சனி பகவான் கடந்து நிற்கிறாரா, இல்ல சனி பகவானை கடந்து நிற்கிறார்களா அப்படின்னால நம்ம சுய ஜாதகத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். சுய ஜாதகத்துல பாத்துக்கிறப்போ நமக்கு அதுக்குண்டான முயற்சியில எல்லாம் வெற்றி பெற முடியுமான்னு பாத்துக்கலாம். ஏன்னா இப்ப கடகராசிக்கு பாத்தீங்கன்னா குடும்பங்கிற விஷயத்துல ஒரு உந்து தள்ளுதல் இருக்கு. நம்ம உந்தி கொடுத்துதான் போகணும். அதே மாதிரி தொழிலுங்கிற விஷயத்துல அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போடுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது பெரிய லாபம்னு கிடைக்கும் ஷேர்ல எல்லாம் போய் போடுறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லைன்னா ஷேர்ல எல்லாம் பல கோடி லாஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பல கோடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க தசாபுத்தி அந்தரநாதன் யோகமாக இருந்து அவருக்கு பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய தசாபுத்தி அந்தரநாதன் நடந்து இந்த சனி பகவான் அவருக்கு சப்போர்ட்டா இருந்தா கோடிகள் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி தசாபுத்தி நடக்காம சப்போர்ட் இல்லைன்னா கோடிக்கணக்கில் நஷ்டம் ஆகலாம். அப்போ அவங்க ஜாதகம் எப்படி இருக்கிறதுன்னு பாத்துக்க. ஏன்னா ஒரு ராசியில ஒரு 50 லட்சம் பேர் பிறப்பாங்க. இந்த 50 லட்சம் பேர்த்துக்கு இதே பலனா நடக்குமானா அது நம்ம அவங்க சுய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கணும். பொது பலன்ல சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார். அந்த நல்லது உங்களுக்கு எவ்வளவு தூரம் கிடைக்குங்கிறது உங்க சுய ஜாதகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ கடகராசிக்கு என்னென்ன நல்லது நடக்கணும்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பரீட்சைகளில் வெற்றி பெறது, அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குறது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடப்பது, வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்திலிருந்து பிரச்சனையில் மேம்பட கிடைப்பது, அதே மாதிரி ஒரு தொழிலை எடுத்து இடையில் நிறுத்தினால் அதை முடித்து காண்பதற்குண்டான சில உதவிகளும் சப்போர்ட்டும் கிடைக்கிறது.
அதே போல கேஸு, வம்பு, வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வெளியில் வரக்கூடிய சக்தி, மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அது பரபரப்பும் படபடப்புமா தான் இருக்கு. நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. ஏன்னா ஒரு என்ன சொல்லலாம், சின்ன பொறுப்புல இருந்து பெரிய பொறுப்பு வரைக்கும் எல்லாத்துலயுமே அரசியல்ல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அப்போ அவங்க சுய ஜாதகம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த ஒரு நல்ல பலன் நடக்கும். இந்த பொது பலன்ல இதில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க வெற்றிக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், பொதுவான பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா, வயதானவர்களை நன்றாக பார்த்து கொள்ளுதல். இப்போ ஒரு வயதானவங்க ரோட்டை தாண்டி போற கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு கை கொடுத்து தாண்டி போக வைக்கலாம். அதே மாதிரி ரோட்டோரமா இருக்கிறவங்களுக்கு வெயிலுக்கு கொடை வாங்கி கொடுக்கலாம். மழை பெய்யறதுக்கு வெயிலுக்கெல்லாம் குடை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி காலனி வைத்து தொழில் செய்பவர்கள் ரோட்டோரமாக சாலையோரமாக அதை வந்து நமக்கு சரி பண்ணி கொடுக்குறீங்க, தச்சு கொடுக்குறவங்களுக்கு, பாதனைகளை தைத்து கொடுப்பவர்களுக்கு, ரோட்டோர பணியாளர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் உதவுவது உங்களுக்கு நன்றியை தரும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லதையும் செய்யும். நீங்க நினைச்ச காரியத்துக்கெல்லாம் பக்க பலமா இருக்கும். அப்போ நீங்க உங்களுடைய வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கருமாரி அம்மன் வழிபாடு, அங்காளம்மன் வழிபாடு, ஆதிபராசக்தி வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும்.